ஹலோ டு ஆல். நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பற்றின அப்டேட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் டைம் வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜ் வந்து ஜூன் 23 வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகும், வேக்கெண்ட் ஒர்க்னால ஒர்க் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ உள்ள அப்டேட் பற்றி பார்ப்போம் வாங்க. நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் பேஜில் நம்ம லாகின் பண்ணிடணும். லாகின் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்ட் அண்ட் ஐடி போட்டு லாகின் பண்ணுங்கள். வெல்கம் பேஜில் ஆல்ரெடி இந்த 2 லிங்க் தான் இப்போக்கி இருக்குது. இந்த 2 லிங்க் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட் லிங்க் வந்து டெலகிராம் குரூப் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தனால வாட்ஸ்அப் குரூப் வந்து கம்யூனிட்டி குரூப் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதோட லிங்க் தான் அது. அதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கீழே உள்ள இந்த செகண்ட் லிங்க் வந்து நம்ம அஃபீஷியலாக யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். டெலகிராம் குரூப் வந்து ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சாங்க, கவர்மெண்ட் வந்து 22 வரைக்கும் ஒர்க் ஆகாதுன்னு ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அதை பற்றின அப்டேட் வந்து அந்த யூடியூப் சேனலில் வந்து இருக்குது. அந்த லிங்க் தான் அது. அதை டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏன் டெலகிராம் ஸ்டாப் ஆகிருந்தது, ஏன் மெசேஜ்லாம் நோட்டீஸ் போர்டில் வரல அப்படிங்கிற எல்லா மெசேஜ் நமக்கு தெரியும். அது பார்க்குறவங்களும் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி இப்போ 22 நேற்றே வந்து நமக்கு டெலகிராம்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. டெலகிராம் குரூப்பில் வந்து இப்போ அப்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டெலகிராம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்கிறது. நோட்டீஸ் போர்டில் வந்து இந்த மெசேஜும் இப்போ வரைக்கும் வரல அப்படின்னாலும் மற்ற எஸ்விஓவில் உள்ள மீடியா குரூப்பு மெசேஜ், அந்த குரூப்பு, அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் எஸ்விஓ அந்த குரூப்லாம் மெசேஜ் வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் நான் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் இது, அதை தான் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த போர்ட்டலில் செக் பண்ணி பார்த்த அந்த மெசேஜ் தான் தமிழாக்கமாக இருக்குது. இப்போது டைமு செக் பண்ணி பார்ப்போம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தப்போ தான் இப்போ நியூ அப்டேஷன் வந்து அப்டேட் ஆகிருந்தது. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு டைம் சொல்கிறேன். டாஸ்க் சப்மிஷனில் போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மெசேஜ் வருது. இது ஆல்ரெடி இங்கிலீஷில் வருது. நீ தமிழாக்கம் வந்து நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தமிழில் இந்த மெசேஜ் வருது. இந்த மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21 ஜூன் 2026 ஆண்டு நள்ளிரவு 12 மணிக்கு மீண்டும் செயல்பட தொடங்கும். தயவு செய்து பொறுமையுடன் காத்திருந்து மேலும் சப்போர்ட் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேஷன் வந்து போர்ட்டலில் செக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் நீங்கள் எஸ்ஜிஓ போர்ட்டல் பேஜில் வெல்கம் பேஜில் போய் நம்ம ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல, டாஸ்க் சப்மிஷன் அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகுது. அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மெசேஜ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 25 தான் ஒர்க்கு இனிமேல் ஸ்டார்ட் ஆகும் போல். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நானும் வெயிட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்டில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்டிஓ அஃபீஷியல் குரூப்பான டெலகிராம் நோட்டீஸ் போர்ட், அப்புறம் இப்போ வாட்ஸ்அப்பில் கம்யூனிட்டி குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல அது, அப்புறம் அஃபீஷியல் யூடியூப் சேனலு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி எல்லா விதமான சோசியல் மீடியாஸ்லையுமே நீங்கள் அப்டேட்லேயே இருங்க. நோட்டீஸ் போர்டில் மெயினாக அப்டேட்டில் இருங்க. சங்கர் சார் வாய்ஸ் எதுவும் வந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு எப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆகும், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற எல்லா அப்டேஷனுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.